அவ்வளவு தூக்கி எறிஞ்சு இதெல்லாம் ஒரு படமே இல்ல, இனிமே ஒருத்தர் இன்னொருத்தர் போட்டுருக்காரு கமெண்ட், லோகேஷோட வாழ்க்கை இனிமே என்ன ஆகுமோ. லோகேஷோட வாழ்க்கை எதுவும் ஆகாது. உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில இருக்கவங்க அத்தனை பேரும் நான் படம் எடுக்கல, ரெஸ்ட் எடுக்கிறேன், எனக்கு வாழ்நாள் கூட சாப்பிட்றதுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டா நம்ம வாழ்க்கையெல்லாம் என்ன ஆகும்னு யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா யூடியூப்ல நீங்க சினிமா என்ன கண்டென்ட் எடுப்பீங்க, யார் இன்டர்வியூ எடுப்பீங்க, யார் வீட்டு கல்யாணத்தை போய் பார்ப்பீங்க, யார் வீட்டுடைய வளகாப்பு ஃபங்க்ஷன் எடுப்பீங்க, இது எல்லாத்தையும் யாருமே எடுக்கவே முடியாது. அப்படி எடுக்க முடியாத பட்சத்தில் நம்ம எப்படி கண்டென்ட் வச்சு ஒரு விஷயத்தை பேச முடியும்? சினிமா என்கிற மிகப்பெரிய பிம்பத்தை நம்பிதான் இன்னைக்கு பல மீடியாக்கள் வாழ்ந்துட்டு இருக்கு. ஒரு சினிமாவை நம்பிதான் அது ஒரு ஸ்பூஃப் பண்றோம், ஒரு காமெடி பண்றோம், ஒரு காமெடி நிகழ்ச்சி போகுது அப்படின்னு சொல்லி ஒரு காமெடி நிகழ்ச்சி பண்றாங்க. ஒரு சினிமாவில் வர பாட்டை வந்து எடுத்துதான் ஒரு கச்சேரியில் பயன்படுத்துறாங்க. பல பேருடைய வாழ்க்கை இருக்கு, ஒரு அளவு இருக்கு, ஒரு சொல்றதுக்கு ஒரு அளவு இருக்கு. அப்படி என்ன இந்த படத்துல கூலியில வந்து லோகேஷ் எடுக்கக்கூடாத ஒரு விஷயத்தை எடுத்துட்டாரு. ஏதாவது ஒரு படத்துக்கு போறோம், நல்லா சாப்பிட்டு தூக்கம் திரைப்படம் வந்திருக்கான், ஆனா லியோ மாதிரி ஒரு திரைப்படத்தை பார்த்துக்க மாட்டீங்க. வாழ்க்கையில எல்லாத்துக்குமே ஒரு வார்னிங் இருக்கும், நமக்கு வந்து அலர்ட் கொடுப்பாங்க, அதுலயே நம்ம உஷாராயிக்கணும். எங்க ஊர்லயாவது பரவாயில்ல, இன்டர்வல்ல வண்டி எடுத்து ஓடுவோம். இந்த ஊர்ல ஒரு தடவை படம் பார்க்கும்போது தெரியாம நான் மட்டும் எழுந்துட்டேன், யாருமே எந்திரிக்கல. அதனால எல்லாம் பாத்துக்கங்க, இதா இருந்தாலும் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கங்க. ஐயா நல்லா கேட்டுக்கங்க, இந்த 10 3 ரூபா பத்தி கவலையே இல்ல, அவங்க 2வது சீன்ல தூங்கிடுவாங்க.